சிந்து பைரவில 5 வாரம் கழிச்சு ஒரு வழியா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து மண்டபத்தை விட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா சிந்துவை ஆசீர்வாதம் பண்றதுக்காக சிவாவோட அப்பா போய் மகாவை கூப்பிடுறாரு. என் பையன் சிவாக்கு எப்பயுமே என் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அந்த ஃப்ராடு சிந்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டேன். இந்த ஃப்ராடு எப்பயுமே என் மருமகளா இருக்கவே முடியாது. நாசமா போகணும்னு வேணா நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சத்யராஜ் அன்னபூர்ணி கிட்ட, உன்னாலதாமா என் பொண்ணோட வாழ்க்கையே இன்னைக்கு நல்லா இருக்கு. என்ன ஆகுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப 2 பொண்ணுங்களும் உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சிவாவோட அப்பா வந்து மகா ஆசீர்வாதம் பண்றதுக்கு வரமாட்டான், நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. சிவாவும் சிந்துவும் அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு மகா, இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு, வாயசைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சிவா அன்னபூர்ணிய என்ன நீங்க நம்பல அப்படிங்கிற மாதிரியே ஒரு பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்காரு. சிந்து கிட்ட அன்னபூர்ணி, நீ எதுவும் கவலைப்படாதமா, சிவா உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க அப்பா, நாங்க உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா, மனம் புண்படி பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க, எல்லாரும் முன்னாடியும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அதை மனசுல வச்சுட்டு சிந்து கிட்ட எதுவும் கடுமையா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவா ஒரு முறைச்சு பாக்குறாரு சிந்துவை. சிந்துவும் பைரவியும் கட்டிப்பிடிச்சு அலறாங்க. சிந்து மனசுக்குள்ள, நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஆறுமுகம் உன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால உன் கனவு லட்சியம் எல்லாமே வீணா போயிருச்சு, என்னை மன்னிச்சிருன்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. சாரதா சத்யராஜ் கிட்ட, நம்ம 2 பொண்ணுங்களும் அந்த வீட்டுல ஏதாவது கஷ்டப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு. மகாத்தாச்சி ஆசீர்வாதம் பண்றதுக்கு கூட வராம கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல அன்னபூர்ணி இருக்கா, அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சத்யராஜ். ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து சிவா சிந்து கூட போட்டோ எடுக்கிறாங்க. சுல்லானும் வந்து சிந்து கூட நின்று போட்டோ எடுக்கிறாரு. சுல்லான சிவா ஒரு முறைச்சு பாக்குறாரு. சுல்லானும் ரொம்ப பயந்துட்டே சிவாவை பார்த்துட்டே போறாரு. அடப்பாவி, நீ கூட இப்படி போய் சொல்லிட்டியேடா அப்படிங்கிற மாதிரியே சுல்லான் மேடையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் சிவா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இத சிந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சிந்துவோட அப்பா அன்னபூர்ணி கிட்ட, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. பைரவி ஆறுமுகத்தை ஒரு முறைக்கிறாங்க. சிவா சிந்துவை ஒரு முறைக்கிறாரு. எப்படியோ 2 பேரோட கல்யாணமும் முடிஞ்சு ஒன்னா ஒரு போட்டோவும் எடுத்துட்டாங்க. மகா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கதையே இருக்கு. சிவாவை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருந்தது. எப்பயுமே கண் கலங்கிட்டே தான் இருந்தாரு. சிந்துவோட அம்மா அப்பா அன்னபூர்ணி கிட்ட வந்து, கல்யாணம் நடந்ததுல ரொம்ப சந்தோஷம், ஆனா எங்களுக்கு மகா அத்தாச்சியை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஸ்னேகாவை மருமகளா கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு வேற போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அன்னபூர்ணி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சிந்து பைரவி தான் எங்க வீட்டோட மருமக, வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சிந்து அதுக்கப்புறம் சுல்லான தேடி வர்றாங்க. சுல்லான் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நான் பொய் சொல்லிட்டேன்னு எங்க அம்மா என்ன திட்டிட்டு போயிட்டாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு சுல்லான். பண்ணது பெரிய உதவிடா, அந்த கடவுளே தான் உன்னை அனுப்பியிருக்காரு. எந்த நேரத்திலையும் இந்த உண்மை மட்டும் வெளியே வந்துடக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணணும்னு சொல்லி சத்தியமும் வாங்கிக்கிறாங்க சிந்து. எல்லாருமே ஒரு வழியா மண்டபத்தை விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு அன்னபூர்ணி மகா எங்கன்னு கேட்க, அவ எங்க போயிருப்பா, பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு தான் போயிருப்பா, அவ வந்துருவா, நீங்க ஆரத்தி எடுங்க அப்படின்னு சிவாவோட அப்பா சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் மாத்தி மாத்தி முறைச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் வாசல்ல அரிசியை வச்சு அதை தட்டி விட்டுட்டு உள்ள வர சொல்றாங்க பைரவிய. பைரவி கொஞ்சம் தயங்கி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் முன்னாடி வர்றாங்க. அரிசியை தட்டி விட்டுட்டு அன்னபூர்ணியா ஒரு முறைக்கிறாங்க. ஆறுமுகத்தையும் ஒரு முறைக்கிறாங்க. அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட, நீ பைரவியை கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைரவி அவருக்காகலாம் வெயிட் பண்ணல. டக்குன்னு தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. சிந்துவை அதுக்கப்புறம் அதையே பண்ண சொல்றாங்க. அந்த வீடை பார்த்துட்டு நம்ம உள்ள மருமகளா போறோங்கிற சந்தோஷத்தோட இவங்க நிக்கிறாங்க. ஆனா அதை முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு சிவா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் ஆறுமுகம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பைரவி ரூம் திறந்து உள்ள வந்து இருக்கிற அலங்காரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டு என் கனவெல்லாம் கழிச்சிட்டு எப்படி இவர் தூங்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சதோட நிறுத்தாம அங்க இருந்த பலகாரத்தட்டை பலகாரத்தோட எடுத்து ஆறுமுகம் தலையிலேயே போட்டு அவரை எழுப்புறாங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏட்டிக்கு முட்டியா சேர்ந்த இந்த ஜோடிக்குள்ள இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.